நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 25 மே 2026 காலை 8 மணி. இப்போ நேற்று காலையில் நம்ம இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி நம்ம பேசணும். அதுக்கான கமெண்ட்டும் வரவேற்பும் விமர்சனங்களும் நிறையா வந்தது. நானும் உள்ள திரும்பவும் ஃபுல்லாக தேடி போய் நிறையா படித்து பார்த்தேன். அதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்பர் 1 அப்படிங்கிறது அந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க 5 நோக்கங்கள் அஜெண்டா, ரொம்ப அருமையான அஜெண்டா கொடுத்துருக்காங்க. அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டு. அந்த டவுட்டை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுவோம். ஏன்னா இஸ்ரேல் ஏன் இருக்குது, அதுக்கான கம்பெனிகள் என்னங்கிற கொஞ்சம் டீட்டெயில். அமெரிக்கா என்ன, அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட். அதை உள்ள அலசி பார்த்தா அங்கங்கே கோடிட்டு காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்பர் 1 முக்கிய நோக்கங்கள் அப்படிங்கும்போது, நம்பர் 1 இந்த மாதிரி ஏற்கனவே சொன்னோம், சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி அது பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவங்க ராஜ்யசபா உறுப்பினராகவோ கவர்னராகவோ இந்த மாதிரி ஆளுங்கட்சி அவங்கள தூக்கி சிம்மாசனத்தை உட்கார வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அதோட ரிட்டையர்டாகி முடிஞ்சிடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையான இது. சரி, இப்போ யாரெல்லாம் அப்படி போயிருக்கா அப்படின்னா, ராஜன் கோகாய்ன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி 2020 மார்ச் 2026 வரைக்கும் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பஹருல் இஸ்லாம் 1980 காங்கிரஸ் பீரியடில் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் ரங்கநாத் மிஸ்ரா 1998 இந்த மாதிரி ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். சரி, கவர்னராக யார் இருக்கா அப்படின்னா, அந்த பி சதாசிவம் அப்படிங்கிறவர் கேரளாவில் 2014 2019 வரைக்கும். ஏன்னா இப்போ 2014 இவங்க பிஜேபி வந்த வருஷம். அவர் சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே கேரளாவில் கவர்னராக போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா பிவி 1997 to 97 தமிழ்நாட்டில் அவங்க வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அப்துல் நசீர் அப்படிங்கிறது 2023 ஆந்திராவில் கவர்னராக போட்டிருக்காங்க. சரி, இப்போது இந்த மாதிரி கவர்னரோ அல்லது ராஜ்யசபா உறுப்பினரோ இதை மீன் பண்ணிக்கிட்டு அவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது. அருமையான ஒரு, நேற்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், அருமையான ஒரு அஜெண்டா இது. நம்பர் 2 இந்த கட்சி தாவல் தடை சட்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இங்கே காங்கிரஸ் டக்குன்னு தாவேக்காவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பிசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, இந்த மாதிரி அங்கே டிவிக்கில் போய் அங்கே வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கடுமையான தடை சாட்டம். அவங்களுக்கு எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, அதாவது நம்ம பார்லிமெண்ட்டாக எம்பி பதவி, இங்கேருந்து எம்எல்ஏ பதவி, இது எல்லாத்தையும் உடனே தூக்கிட்டு 20 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அவங்க போட்டி போடவே முடியாது. ப்ளஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க எந்த பதவியும் வகிக்க முடியாது, அதோட வீட்டில் போய் உட்கார வேண்டியதான். கட்சி தாவல் தடை சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அப்போது இதை கேட்டவுடனே இளைஞர்களுக்கு, மக்களுக்கு, அப்படி நொந்து போன மக்களுக்கு எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும், அந்த ஒரு ஆறுதல். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி, அவர் தெரியுமில்ல, நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், வாக்கு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஷ்குமார் எல்லா விதமான கேடுகளும் பண்ணிட்டு இருக்காரா. இந்த மாதிரி ஓட்டு சம்பந்தமாக, வாக்கு சம்பந்தமாக அவர் பண்ண தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டா அவரை எதில் தெரியுமா, பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதில் அவரை கைது பண்ணணும், கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன இருக்கு, அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் யார் என்ன சொன்னாலும் அவரை என்கொயரி பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. அவர் சாகிற வரைக்கும், அவர் செத்ததுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ண என்ன, பண்ணட்ட என்ன, சாகிற வரைக்கும் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான, அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து, நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு சாதகமாக பண்ணிடு அப்படின்னு. இந்த மாதிரி இவிஎம்மில் பண்ணுறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், அது நம்ம எஸ்ஐஆராக இருக்கட்டும், இவிஎம்மாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவ்வளோ கேடுகட்டு கேவலம் பண்ணுறாருங்களே. இது அவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைப்போம்னு சொல்லியாச்சுன்னா, அஜிஜோ நான் ஒன்று பண்ண நேர்மையாக இருப்பேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த பாலின சமத்துவம் இருக்குல்ல, அதில் எம்பி எம்எல்ஏ சீட்டாக இருக்கட்டும், மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
50% வந்து பெண்களுக்கு. இப்போ 100 மினிஸ்டர் மொத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா 50 பேர் பெண்கள், 50 பேர் ஆண்கள். 534 இந்த தொகுதி இருந்துச்சு அப்படின்னா 534 வந்து 50% அப்படியே வந்து பெண்களுக்கு, 50% ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அது போட்டி போடுறாரு ஏதோ பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அழகா வந்து அப்படி சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊடக சுதந்திரம். இப்போ என்டிடிவி வந்து ரொம்ப நேர்மையாக பயங்கரமாக பயன்படுற மாதிரி இருந்துச்சா, உடனே அதானியை வந்து அதை விலைக்கு வாங்கிட்டார். அப்போது என்டிடிவி மாதிரி, என்டிடிவி ரீஜனில் இருக்கட்டும், இந்தியா லெவலில் இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு டிவி. அப்போ அதானியை வந்து பண்ணுற முறைகேடுகளை எதிர்த்து எப்படி அவங்க பேசுவாங்க? ஏன்னா ஊடக சுதந்திரம் இருந்தால் தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயமே. சரி, இப்போ வந்து அம்பானி வந்து இது மீடியாவில் இருக்காரு அப்படின்னா, ஆமாம் இருக்கார். எப்படி? CNN நியூஸ் 18, CNBC TV 18, அப்புறம் நியூஸ் 18 இந்தியா, அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ரீஜனல் நியூஸ் சேனல் லைக் ETV, அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் டிவி, MTV, காமெடி சேனல், நிக்கு, அப்புறம் ஃபினான்ஷியல் இதில் வந்து பிரிண்ட் மீடியா எடுத்திங்கன்னா மணி கண்ட்ரோலு, ஃபயர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டலும் பிரிண்ட் மீடியா ரெண்டுமே, அப்புறம் ஃபோர்ப்ஸ் இந்தியா அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் சினிமா தியேட்டர், அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரியும், இந்த வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரு, ஜியோ சினிமா அப்படின்னு எல்லாத்துலேயும், அதுக்கப்புறம் புக் மை ஷோவில் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் அவர் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கை வச்சு அவங்க வந்து மீடியாவை வந்து சுதந்திரம் இல்லாமல், இப்போ அம்பானி வந்து இந்த மாதிரி அனில் அம்பானி இப்படி பண்ணாரு, இந்த ஏர்கிராஃப்ட் வாங்கினதில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, அது 40,000 கோடி 50,000 கோடி அவருக்கு வந்து கிடைச்சிச்சு, சும்மா ஜஸ்ட்லேயே கிடைச்சது அப்படின்னு சொல்லி மீடியா வந்து சுதந்திரமாக இருந்து எழுதுவாங்க, பயப்படாமல் எழுதுவாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெரிய பெரிய முதலாளிகள் வந்து கையில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுத வைப்பாங்க? அப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ மோடியோ, அமித்ஷாவோ, அல்லது வந்து ராகுல் காந்தியோ, அல்லது இங்கே வந்து யாராக இருக்கட்டும், ரீஜனல் இதில் வரைக்கும் திமுகவோ, அண்ணா திமுகவோ, அல்லது தாவேக்காவோ, நாம் தமிழர் யார் தப்பு பண்ணாலும் அவங்க வந்து நேர்மையாக கரெக்டாக பண்ணணும்ல, எதுவுமே பண்ண முடியாமல் ஊடகம் வந்து கழுத்தை நெரிக்கப்பட்டு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக வந்து விடுவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது 5வது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான திட்டங்கள். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் போட்டதில் தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அப்படி இப்போ பார்த்தா இன்றைக்கி மதுரையில் வந்து ஊர்வலம் நடக்குது, அது கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, எங்களுக்கு வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நடக்குது. இது என்னென்னா மொத்தத்துக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா பார்ட்டியை அசைச்சு பார்த்துருக்கு. சரி, அங்கே அசைச்சு பார்த்துருக்கு. காங்கிரஸ் அசைச்சிருக்கா அப்படின்னா அசைக்கிறதுக்கு காங்கிரஸே இல்லையே. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும் வந்து வீணா போய் கிடக்கு. இருந்தால் தானே அசைக்க முடியும். ஒரு பெரிய மரம் இருந்தால் தானே, பழுத்த மரம் மாத்திரம் மரத்தை ஆட்ட முடியும். அங்கே ஆட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஆனால் இந்திய அளவில், ஒன்றிய அளவில் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இவிஎம்லேருந்து, இடியிலேருந்து எல்லாத்தையும் வந்து கையில் வச்சுக்கிட்டு, அதுபோக உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஒன்று பயமுறுத்துறது அல்லது ஆசா வார்த்தை காமிக்கிறது இப்படின்னு எல்லா விதத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்களா. இதுக்கு எதிராக பயங்கரமான சாட்டையாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் வந்து காக்ரோச் அப்படின்னு தூக்கி கொண்டாடுறாங்க. இதில் ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி உட்காந்துருப்பாங்க. மனைவி வந்து திடீர்னு உட்காந்து அப்படி கீழே காடு தொங்க போட்டு உட்காந்து திடீர் காடை தூக்கிட்டு, ஐயோ அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்பா, கரப்பாம்பூச்சி அப்படின்னா, நோனோ அப்படி சொல்லாத, 2029 நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஓகே அப்படின்னு 2 பேரும் கரப்பாம்பூச்சி பார்த்து விஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் பார்த்தா கரப்பாம்பூச்சி வச்சு பயங்கரமான மீம்ஸ். சரி, இப்போ அபிஜித் இருக்காரு, அவருக்கு இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பெருசாக வந்தால் அவரை வந்து சும்மா விட்டு வச்சுருப்பாங்களா? அவர் வீட்டில் கஞ்சாவோ, போதைப் பொருளோ எதுவோ, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையோ, அல்லது போஸ்டனில் படிக்க போனார், அந்த இதில் வந்து காசு விஷயத்தில் வந்து ஏதாவது ஹவாலா பண்ணாரா, இல்லை நேர்மையாக பண்ணாரா, இல்லை ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஏற்கனவே வந்து அவர் அந்த ஒரு கிழமை ஒருத்தருக்கான ஒரு சாக மாட்டாமல் ஒருத்தர் என்னமோ இந்த இப்போ லேட்டஸ்ட் காந்தியாக்கும் அந்த அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதமாக இருந்து காங்கிரஸை ஒழித்து பிஜேபி கொண்டு வந்தானே, அவங்க கூட சேர்ந்து வந்தவர் தானே டெல்லி முதலமைச்சர். அப்போ அதோடு அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானராக இருந்த இந்த அபிஜித் வந்து அங்கே போஸ்டனில் போயிருக்காருன்னா, போஸ்டனில் போய் படிக்க போகிறாங்களா? அதாவது சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, திடீர்னு நாங்கள் வந்து இஸ்ரேலில் படிக்க போகிறோம் அப்படின்றாங்க. இஸ்ரேல் என்ன படிக்க போகிறாங்க? ஜேர்னலிசம் படிக்க போகிறோம். ஜேர்னலிசம் அங்கே படிக்க போனால் ஜேர்னலிசம் மட்டுமே படிக்க போகிறாங்க, பின்னணியில் என்னென்னு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி அமெரிக்காவில் படிக்க போனால் சிலர் வந்து பர்டிகுலராக சிலரை வந்து கூப்பிட்டு பயங்கரமாக வந்து ட்ரைனிங் கொடுத்து, இது கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து அந்த சூரியகாந்த் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார். அது மாதிரி என்ன கரப்பாம்பூச்சி மாதிரி அடிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இதுவே பண்ணிட்டு, அது வந்து சொன்னது வந்து தவறான விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை சொன்னதை அப்படி பிடிச்சி எடுத்துக்கிட்டு இந்திய அளவில், ஒன்றிய அளவில் இருக்கட்டும், இன்டர்நேஷனல் அளவில் வந்து பயங்கர பரபரப்பாக, வெளியில் பார்த்தா உலக அளவில் வந்து பயங்கரமாக பேசுபொருளாக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு பின்னாடி
யார் இருக்கா? இப்படி ஒரு தனி மனிதனா, ஒரு சாதாரண தனி மனிதனா ஒரு மீம்ஸை வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வர முடியுமா? வந்தா இந்நேரம் அது வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எக்ஸ்எலமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எப்போவோ வந்து க்ளோஸ் பண்ணி ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணி வேற மாதிரி பண்ணியிருப்பாங்களே. இவரை வந்து ஏன் அரெஸ்ட் பண்ண முடியலை? அப்புறம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக பரவுது. இப்போ எக்ஸலத்தை க்ளோஸ் பண்ணாங்க, இதில் வந்து ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணாங்க. நம்ம இந்திய அரசு, ஒன்றிய அரசு நினைச்சு அது எவ்வளோ பவர்ஃபுல் பண்ணாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி வந்து காக்ரோச் இஸ் பேக் அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சு அப்புறம் விபிஎன் மூலமாக எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்கா. சரி, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த அபிஜித்துக்கு பின்னாடி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதுக்கு பின்னாடி வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சைலண்டாக காய் நகர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட கான்ஸ்பிரசி தான். நான் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய படித்து பார்த்ததில்ல, சில விஷயங்கள் கிடைச்சது. என்னென்னா, இப்போ உலகத்தை ஆட்சி பண்ணுறது, அதுவும் பொருட்கள் மூலமாக ஆட்சி பண்ணுறது, பொருட்கள் அப்புறம் வந்து டெக்னிக்கலாக சில ஐட்டங்கள், இது மூலம் ஆட்சி பண்ணுறது வந்து யூதர்கள் உலகத்தை ஆட்சி பண்ணுறது. ஏன்னா மீடியா தொழிலாக இருக்கட்டும் அல்லது எஃப்எம்சின்னு சொல்லக்கூடிய நம்ம டே டு டே இதில் வாங்குறோம் இல்லையா, அது ஃபாஸ்ட்டு மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்எம்சிஜி சோப்பு, சாம்பு, பல்பொடியிலேருந்து ஆரம்பித்து ப்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து அது அது எஃப்எம்சிஜி நமக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுற அத்தனை விஷயங்களும் அதில் மெஜாரிட்டி உலக அளவில் வந்து அவங்க தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பற்றி சில கம்பெனிகளை பேரெல்லாம் நம்ம வந்து சொன்னோம்னா, ஓ இவங்களா, அப்போ அவங்களுக்கு வந்து இந்திய மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பிடிக்கணும். ஏற்கனவே அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு வந்து அடிபட்டு கிடக்கு, இஸ்ரேல் வந்து பெருசாக அடிபட்டுருச்சு. இதுக்கப்புறம் இந்தியா மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட், அது இல்லாமல் ஒரு ஸ்ரீலங்கா மாதிரியா ஒரு பங்களாதேஷ் மாதிரியா அவங்களுக்கு பிடிச்ச பிரயோஜனம் இல்லை. இந்தியா மாதிரி மிகப்பெரிய மார்க்கெட், அப்புறம் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டக்கூடிய ஒரு தலைமை வேணும். இவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம இப்போ இருக்கிற ஜி வந்து யாருக்கு தலையாட்டுறாரு அப்படின்னா, அம்பானி அதானிக்கு தலையாட்டுறாங்களே ஒழிய, அவங்க மூலமாக தான் எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவில் வந்து இஸ்ரேல் வந்து எதுவும் வரணும்னு சொல்கிறாங்களே ஒழிய நேரடியாக எதுவும் வர வைக்கிறல, அவங்களால பண்ண முடியலை. ஏன்னா அம்பானி அதானியை தாண்டி நம்ம ஜி வந்து ஒன்றும் பண்ண முடியலை. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து வேறு யாராவது வளர்த்து விடணும். அதுக்கு வந்து வேறு எந்த அரசியல் கட்சியும் சரியாக வராது. இந்த மாதிரி இளைஞர்கள் காலம் இந்த மாதிரி வந்து நொந்து போயிருக்காங்க, அவங்க வந்து தானாக தன்னெழுச்சியாக வந்துட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதெடுத்தாலும் காக்ரோச் வந்து அள்ளி வீசுவாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்க கூகுளாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி சோஷியல் மீடியா எக்ஸப்ட் இது நம்ம டெலகிராம் வந்து ரஷ்யாவை சேர்ந்தது, ரஷ்யாக்கார். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூதர்கள் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலில் இருக்கட்டும், இஸ்ரேலில் இருந்தாலும் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட, அமெரிக்காவில் இருந்தாலும் யூதர்களோட கம்பெனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, யூஎஸ் கம்பெனி வந்து டெக் கம்பெனி எடுத்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக்கு, ஆரக்கிள், டெல்லு, அப்புறம் வந்து எஸ்டி லவுடர் அப்படின்ற அந்த இது ரீட்டைல் இதுக்குள்ள எஸ்டி லவுடர், அதுக்கப்புறம் ஸ்டார்பக்ஸு, பேர்ட்ஸ் பீஸு, அதுக்கப்புறம் பென் அண்ட் ஜென்சி, அப்புறம் ஃபைனான்ஸ் கம்பெனி எடுத்துச்சுன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி கேள்விப்பட்டேன், பெரிய அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்மன் எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி ஜெனரிக் மெடிசனில் வேர்ல்டு வைடு ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய தேவா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 டாப்பில் வேர்ல்டு வைடு. அதுக்கப்புறம் சைபர் எடுத்திங்கன்னா செக் பாயிண்ட் டெக்னாலஜி இருக்குது, அது இருக்குது. அதுக்கப்புறம் சைபர் ஆர்க் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் டெக் எடுத்திங்கன்னா மொபிலியேன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி. அது இல்லாமல் அமேசான், ஜேபி மோர்கன் சேஸ், அப்புறம் பிளாக் ராக் அப்படிங்கிற இந்த மாதிரி கம்பெனிகள். அது போக வந்து எஃப்எம்சிஜி கம்பெனி இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிலிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிலிவர் நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் பேஸ்ட் ப்ரஷ்ஷில் ஆரம்பித்து இதில் ஏகப்பட்டதில் யூனிலிவர் தான். ஷாம்பு, சோப்பில் ஆரம்பித்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உதாரணத்துக்கு டிமார்ட்டுக்கு போகிறீங்க அல்லது ஸ்பாருக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் வந்து இது சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி கடைக்கு போகிறீங்க, அது லெஜண்ட் சரவணா போகிறீங்க, அங்கே உள்ள வந்து இந்த மாதிரி மளிகை பொருள் இருக்கு இல்லையா, அங்கே உள்ளே போங்க, போய் எடுத்து பாருங்க என்ன கம்பெனி அப்படின்னா யூனிலிவர், இந்த லீவர், இந்துஸ்தான் லீவர் அப்படி லீவர்னு வந்துட்டாலே இது எல்லாமே வந்து யூதர்களோட கம்பெனி. யூனிலிவர், கோகோ கோலா, நெஸ்லே, அவுகால், அப்புறம் அகாவா, ஓசம் அண்டு ஸ்ட்ராஸ் அப்படின்னு. அது போக வந்து அக்ரிகல்ச்சர் கம்பெனி எடுத்திங்கன்னா நெட்டாஃபின்னு சொல்லி இரிகேஷன் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து ரிவுலிஸ்னு ஒரு கம்பெனி, ஹைஃபா குரூப்னு ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கம்பெனி, ஐசிஎல்னு ஒரு குரூப்னு ஒரு கம்பெனி, அப்புறம் அடாமா அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி, அது வந்து ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் பயோபி அப்படிங்கிறது. அப்புறம் இதெல்லாம் தாண்டி இதை வந்து யார் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது, முக்கியமாக வந்து மொசாடு சீஃபும் சிஐஏ சீஃபும் இதில் ரொம்ப இன்வால்வ்னு சொல்கிறாங்க. மொசாடு சீஃப் வந்து டேவிட் பார்னியா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்கே உள்ளூரில் வந்து இப்போ வந்து நிறைய வேலைக்கு ஆகாது. உள்ளூர்னா அவங்க வந்து ஆக்சுவலாக மொசாடுங்கிறது இஸ்ரேலுக்காக உலக அளவில் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க.
சிஏ வந்து அதே மாதிரி அமெரிக்காவுக்காக உலகளவு ஆப்ரேட் பண்ணக்கூடியங்க. அது வந்து ஜான் ரெட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லி அவர் அமெரிக்காவில். இவங்களுடைய அறிவுறுத்தல்படி இவங்களுடைய கையில் தான் எல்லாம் யார் யார் என்ன பண்ணு எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெக் கம்பெனி எல்லாம் மெயினாக நமக்கு வந்து இப்போ பேசிட்டு இருக்க இந்த யூடியூபாக இருக்கட்டும், அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில், எக்ஸ் எல்லாமே அமெரிக்கா. அப்போ அவங்களுடைய அமெரிக்காவோட எதிர்கால நலன் வந்து இந்தியா மார்க்கெட்டை பெருசாக கேப்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைனா மார்க்கெட்டை கேப்சர் பண்ண பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களே வந்து உற்பத்தி பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இதில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த பார்ட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து 2029 பாரதிய ஜனதா பார்ட்டியை வந்து கீழே இறக்கிட்டு என்ன அப்புறம் எப்படி பார்த்தாலும் அடுத்து பாருங்க அவங்க சொல்றதுல நீங்க வந்து இவிஎம் கூடாதுன்றாங்க. அப்புறம் வந்து எஜுகேஷன்ல வந்து நீட்டு வந்து நம்ம எல்லாம் அங்க வந்து திரும்ப பேசணும்னு சொல்றாங்க. எதெல்லாம் மக்கள் வந்து கோரிக்கையா வச்சாங்களோ அத்தனையும் வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து முன் வந்தோம்னா மக்களுக்கு வந்து பெரிய விடிவு. எப்பா எது காக்ரோச்சா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், எலியா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படியே சாரசாரியாக வரலாம். இதுதான் வந்து மக்களை டெக்னாலஜி அல்லது இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமா அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்போ இதே இது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத கீழே அமுக்கி அவர் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி வேற வேற ஆட்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை பெருசா கொண்டு வந்து சேர்த்தா என்ன நடக்கும்? மக்கள்கிட்ட வந்து அடப்பாவி இப்படியா நீ அடுத்தவங்க காசு வாங்கி இப்படியா பண்ணுவே அப்படிம்பாங்க. இப்போ நம்ம சொல்றதுல வந்து நமக்கு எப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தான். ஆனாலும் கிடைச்ச தகவல் இதுல நல்லதா கெட்டதாங்கிறது இப்போ நான் வந்து சொல்ல வரல. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி நமக்கு வந்து நல்லதா கெட்டதா தெரியாது. ஏன்னா இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டி அது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு தீமையான ஒரு கட்சியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. சரி, அதுக்கு எதிராக வந்து வேற என்ன வரணும்? காங்கிரஸ் வழி இல்லை, என்ன சொல்லியிருக்கோம், அது வீணா போன கட்சி. ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வந்து விளங்காது. வேற புதுசாக யாராவது புது ரத்தம் அங்கே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு நேர்மையாகவும் துடிப்பாகவும் இருந்தால் மட்டும்தான். இவர் வந்து வெறும் வெட்டி துடிப்பு, இவர் வேஸ்ட்டு. அப்போ காங்கிரஸ் பிரயோஜனம் இல்லை. பிஜேபி வந்து இருக்கிற பூரா வந்து ரொம்ப கொடூரமான மோசமான கட்சியாக இருக்கு. அப்போ மக்களுக்கு வந்து என்னடா விடிவு காலம் அப்படிங்கும்போது இந்திய அளவில் ஒன்றிய அளவு அத்தனை ஸ்டேட்லையும் இந்த காக்ரோச் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சோசியல் மீடியா பிளஸ் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்திலும் நியூஸ் போடுறாங்களா. பாரதிய இது வந்து எப்படின்னா நீங்க ஆர்எஸ்எஸ் இப்படி பண்றாங்க, இது வந்து பிஜேபி இப்படி பண்றாங்க அப்படின்னு எதை பத்தி சொல்லல. இவர் சூரியகாந்த் இப்படி சொன்னாரு, நாங்க வந்து காக்ரோச் தான், வேலை இல்லை, லேசி பீப்புளா, எல்லாரும் வாங்கி சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன 5 பாயிண்ட் ஏற்கனவே விவரிச்சேன் இல்லையா. அந்த 5 பாயிண்ட்டும் அப்படி ஒரு அற்புதமான பாயிண்ட். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இல்லாம வேற ஏதாவது உதாரணம் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேனே, நம்ம வந்து தாவேகா இந்திய அளவுல ஒன்றிய அளவுல இந்த 5 பாயிண்ட்டை வச்சுட்டு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த தாவேகா வந்து இந்தியா முழுக்க தூக்கி கொண்டாட போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான திட்டங்கள் இவர் வந்து நிறைவேற்றல. ஏன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நிறைவேற்றின பற்றி சொல்லிட்டு இப்போ இவர் படுற பாடு இருக்குல்ல, எப்படி வந்து அடுத்த கட்டத்தில் வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னா கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். நல்ல ஆட்சி நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றின இது பாகம் 2 அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் இதுக்கப்புறம் வேறு இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீட்டெயில் வந்தால் எதிர்காலத்தில் அடுத்தடுத்து வந்து நானும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.